தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னை அரும்பாக்கத்தில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் கடத்தியதாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இலங்கை போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கோணத்தில் தற்போது அதிகாரிகள் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு தற்போது இலங்கை போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை அரும்பாக்கத்தில் கெட்டமைன் போதைப் பொருள் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் முதலில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 3 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் 2 பேருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. அந்த 2 பேரில் ஒருவர் ராஜா, பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர். இவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் தான் துப்பாக்கி, அதே போல தோட்டாக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போதைப் பொருள் கும்பல் அருப்புக்கோட்டையில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக ஒரு ஆய்வகம் ஒன்றை ரகசியமாக நடத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை தயாரித்து பல்வேறு பகுதிகளுக்கு சப்ளை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த கும்பலுக்கு எப்படி மூலப்பொருட்கள் கிடைக்கிறது, அதே போல எந்தெந்த பகுதிகளுக்கு போதைப் பொருட்களை சப்ளை செய்கிறது என்பது தொடர்பாக தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் தான் இலங்கையை சேர்ந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கஞ்சிப்பாணி இம்ரான் என்ற போதைப் பொருள் கும்பல் தலைவனோடு இந்த கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கைதான ராஜாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் இது வெளியே தெரிய வந்திருக்கிறதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த கஞ்சிப்பாணி இம்ரான் இலங்கையை சேர்ந்தவர். இலங்கையில் கைதாகி சிறை சென்றவர். அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருக்கிறார். பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து பல்வேறு நாடுகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய ஒரு சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவனாக கஞ்சிப்பாணி இம்ரான் செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே சர்வதேச போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த கும்பலோடு இவர்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராஜாவுடைய செல்போனை ஆய்வு செய்த போது இந்த கும்பலுடைய தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கஞ்சிப்பாணி இம்ரானுடைய கூட்டாளிகளோடும் இவர்கள் நெருக்கமாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வழக்கை என்ஐஏ விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தகவலுக்கு நன்றி.